படத்துடைய கதையை வந்து ட்ரைலர்லயே சொல்லிட்டாங்க. ட்ரைலர்ல சொன்ன பின்னாடி எப்படி பண்ண போறாங்க, என்ன ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி இருந்துச்சு. என்னடா கதையே தெரிஞ்சு போச்சு, இதை பார்த்துட்டு எப்படி மனுஷன் உள்ள வருவான், ஸ்கிரீன் பிளே அப்படி என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்தா உண்மையிலே சொல்றேன், ஒரு கேரக்டரையும் வாழ வச்சிருக்காப்ல அந்த டேரக்டர். உண்மையிலே பயங்கர பெயின். சரத்குமார் சாருக்கு கேரியர் பெஸ்ட்னு சொல்லலாம். சித்தார்த்துக்கு செம்ம கம்பேக்கு. மீதா, நம்ம ஒரு வீட்லயும் இப்பெல்லாம் தங்கச்சி இருக்கக்கூடாதான்னு சொல்ற அளவுக்கு அந்த மீதா ரங்கநாத் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சைத்ரா ரெட்டி. சித்தார்த்துக்கு நினைச்சிருந்தா செம்ம ஹீரோயினை போட்டிருக்கலாம். அதெல்லாம் இல்லாம ஒரு சாதாரண ஒரு குடும்ப பொண்ணாட்ட ஒரு சைத்ராவை கூட்டு போய் போட்டு ஆக்டிங்ல பெர்ஃபார்மன்ஸை வாங்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சிறப்பான படம்னா இந்த படம் தான். ஏன்னா நான் வந்து எப்பயுமே மூவிஸ் வந்து நிறைய பார்ப்பேன். கடந்த இந்த மாசம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எந்த மூவியும் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இந்த மூவி வந்து என்னோட ரொம்ப எமோஷன் வந்து நிறைய விஷயம் ஆச்சு. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது இப்பதான் தெரியுது. ஏன்னா எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அதை பார்க்கும் போது ஒரு சொந்த வீடு வாங்குற கனவு எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு தெரிஞ்சது. இதுக்கப்புறம் நம்மள சேவிங் எப்படி பண்ணணும், ஒரு சொந்த வீடு வாங்குற கனவு எப்படின்றது இந்த படத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கினேன். யதார்த்தமான ஒரு ஸ்டோரி. ஒரு கதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீடு வாங்கணும்னா என்ன கஷ்டப்படுறாங்க, எப்படி அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. படம் ரொம்ப யதார்த்தமாக வந்து படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு உண்மையிலேயே ஒரு மிடில் கிளாஸாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த படத்தோட ஸ்டோரி. எதுவுமே வந்து ஒரு சீனை திணிச்ச